உன்னை அடையணும்னு நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தாண்டி நான் இந்த பிளானை போட்டேன். சார் என்ன சார் இது? ஜோதி எனக்குன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்குன்னு சொல்றீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். ஏய் என்னடா நல்லா ஜோதி போடா போடா நாய். ஏய் ஏய் உள்ள போ. மனோ நில்லு. உன் புருஷன் வந்திருக்க, மூணாவது மனுஷனுக்கு கதவு திறந்து விட்ட மாதிரி நீ பாட்டுக்கு போற. நீங்க ஏன் புருஷனா? மனோ சத்தம் போடாதீங்க. பார், உன் புருஷன் இப்படித்தான் அவமதிக்கிறதா? என்ன செய்ய சொல்றீங்க? தாம்பளை தட்டுல ஆரத்தி எடுத்து வாசல்ல வந்து வரவேற்க முடியுமா? இந்த பாரு மனோ, நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்துற. ஊர் பூரா நாடோடியா சுத்திட்டு எவளாவது வழியில கிடைக்க மாட்டாளான்னு வேவு பார்த்துட்டு கிடைக்கலன்னா இருக்கவே இருக்க அந்த மனோன்மணின்னு சல்லாப விளையாட்டுக்கு மட்டும் இங்க வீட்டுக்கு வரீங்களா? அழகான பஞ்சவர்ண கிளி பாரு, உன்னை தேடி வந்துட்டேன். என்ன விரோதியா பாக்குறதே உனக்கு பொழப்பா போச்சு. என் பொழப்பு டாக்டர் பொழப்பு. என்கிட்ட வர பேஷண்ட்டுக்கெல்லாம் அன்பா அரவணைப்ப காட்டி அவங்களுக்கு வேண்டியதை நான் செய்யறேன். ஆனா நீங்க வர்ற பொம்பளை பேஷண்ட் கிட்ட எப்படி தொட்டு பேசலாம்னு சொல்லி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களே. அப்படி நாரி போன செயல நான் செய்யல. வேண்டாம் மனோன்மணி, நீ அளவுக்கு அதிகமா பேசுற. மனசு புழுங்குதுங்க. நீங்க வரலையேன்னு இல்ல, உங்களால பல பெண்கள் வாழ்க்கை பாழாகுதேன்னுட்டு. பெண்களை பூஜிக்கிற மலரா பாருங்க, வெறும் போக பொருளா மட்டும் பாக்காதீங்க. போதும் நிறுத்து. உன் போதனை கேட்கறதுக்கு நான் இங்க வரல. என்னமோ பொண்ணுங்கள ரொம்ப உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க நீ. இங்க நீங்க என்ன பத்தி மட்டும்தான் பேசணும். உங்க கையால தாலி கட்டின தோசத்துக்காக எப்படி வேணாலும் என்ன பேசுங்க. அத விட்டுட்டு பொதுவா எல்லா பொண்ணுகளையும் சகட்டு மேனிக்கு பேசினா மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. மா உமா, மா உமா இங்க வா. அங்க எதுக்காக உட்கார்ந்திருக்க? நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இடமா? ஆமா. உமா, தூக்கம் வந்தா மாடியில போய் பாடு. எனக்கு தான் அங்க இடமே இல்லையே. யார் சொன்னது? அதான் இங்க வந்தாளே ஒருத்தி, அவ சொல்லாம சொல்லிட்டாளே. உமா, எந்த கட்டில் எனக்கு சொந்தம்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அந்த கட்டில் எனக்கு சொந்தம் இல்லாம போயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அது எனக்கு தானே இருமாப்போட இருந்தேன். அந்த இருமாப்பு இப்ப இல்லாம போயிடுச்சு. அன்னைக்கு இங்க நடந்த அசிங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அந்த கட்டில் கட்ட விழுந்து போச்சு. தட்டு தடுமாறி கூட என்னால அங்க வர முடியாது. அப்ப எப்பதான் வருவ? எனக்காக அது காத்து இருந்தா. அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு விருப்பமானவளே வந்து படுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் அப்ப நீ இங்கதான் படுக்க போறியா? நீங்க திருந்துற வரைக்கும். பைத்திய மாதிரி உளராத. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும். அசிங்கம் நீங்க செய்யாததா? உமா, எப்படியாவது போ, அது உன் இஷ்டம். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவ யாரு? யாரு? அதான் இங்க வந்தாளே அவ. தெரியாமலையா கூட்டிட்டு வந்தீங்க? உமா, அவ யாரு, அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். உன்னை பார்த்ததும் அவ அழுதா, கத்துனா, கதர்னா. ஏன்? அவளே போய் கேளுங்க. பதில் சொல்லு உமா, அவ யாரு?
அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? தெரியாது. அப்ப நீயும் அவள மாதிரி? அவள மாதிரினா அவ நடத்த சரியில்லாதவளா? உமா, ஏன் கோவப்படுறீங்க? அவ நல்லவளா இருந்திருந்தா நீங்க கூப்பிட்டதும் அவ வருவாளா? இத பாரு, கற்பூரம் பூஜை அறையில மட்டும் எரியாது உமா, சுடுகாட்லயே எரியும். அத பத்தியெல்லாம் நீங்க பேசாதீங்க. கற்பூரம் எங்க எரிஞ்சாலும் அது கற்புள்ள பொண்ணு மாதிரி. அப்போ அவ நல்லவதான்னு நீ ஒத்துக்கிறியா? எனக்கு தெரியாது. இல்ல உமா, அவளுக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இருந்தா மட்டும் என்ன செய்ய போறீங்க? நான் அவ இல்ல. நீ அவளா இருக்க வேண்டாம், அவ நீயா இருக்கலாம் இல்லையா? எப்படி? அவளோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சவனா கண்ணகி மாதிரி மாதவி இருக்க ஆசைப்பட்டா. உன்ன மாதிரி. போது, நிறுத்துங்க. சக்களத்தி மாதிரி சதுராட்டம் போட வந்தவ அவளுக்காக நீங்க பறிஞ்சு பேசினதெல்லாம் போதும். என்ன நம்ப சொல்றியா? அது உங்க இஷ்டம். உமா, சித்ரா நல்லவ. ஓ, இவதான் அந்த சித்ராவா? ஏற்கனவே அவ அத்தைக்கு போன் பண்ணிருக்கா. அத்தையும் அவளை கண்டிச்சு பேசிருக்காங்க. அப்பவே உங்களுக்கும் அவளுக்கும் என்ன உறவுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு இவதான் அவன் எனக்கு தெரியாது. போதுங்க, போதும் உங்க சகவாசம். போங்க, நீங்க அவ வீட்டுக்கே போங்க. எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அத்தை கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். போங்க. யாரு? ஹாய். நீயா? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் மறுபடியும் வந்து என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு அறிவு இல்ல? ச்சே, வெக்கமா இல்ல? ஏன் இப்படி வர ரவி? உன்னோட உதவி எனக்கு வேணும் ஜோதி. என்ன, பணம் வேணுமா? காசுக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. பின் எதுக்கு வந்த? எனக்கு கல்யாணம். என் ஆபீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இவங்க ரொம்ப தூரத்து சொந்தமா. அவங்க கிட்ட இவர் என்னை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன கூட அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்க அப்பா அம்மாக்கு சரி, அந்த பொண்ணுக்கு சரி, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் சரி, அதுக்காக நான் என்ன பண்ணணும்? இங்க இருக்க சொந்தக்காரங்களை யாரையாவது கூட்டு போனா அவங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா கூட்டு வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்றாங்க ஜோதி. சரி, இப்ப நான் என்ன செய்யணும் அதுக்கு ரவி? அது இந்த ஊர்லயும் சொந்தக்காரங்க இருக்கிறதா சொல்லிட்டேன். அவங்கள கூட்டிட்டு வரதாகவும் சொல்லியிருக்கேன். யார் அது? வேற யார் ஜோதி? நீதான். நானா? ஆமா, எனக்கு இந்த ஊர்ல உன்னையும் ப்ரொஃபஸரை விட்ட வேற யாரையும் தெரியாது. தெரியாம தான் கேக்குறேன். எந்த தைரியத்துல நான் உன் உறவுக்காரின்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கேன்? நான் வேணா ப்ரொஃபஸர்கிட்ட பர்மிஷன் கேக்குறேன். அப்புறம் நீ வந்தா போதும். ஐயோ ப்ளீஸ், போதும். ஏற்கனவே இதனால பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்ன படுகொலையில தள்ளன்னு முடிவே பண்ணிட்டியா? இல்ல, உனக்காக தான் ஜோதி. என்னது, எனக்காகவா? ஆமா, நிச்சயமா. கொஞ்ச நாளா என்னால உன்னை மறக்க முடியல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் என் ஃபேமிலி, என் குழந்தைங்க நான் பாட்டுக்கு இருந்துருவேன். அப்புறம் நீயே கூப்பிட்ட கூட கண்டிப்பா நான் வரமாட்டேன் ஜோதி. சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? திவ்யா. எங்க இருக்கா? இங்கதான், செட்பட். அப்போ ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அந்த பொண்ணை பார்த்தப்புறம் அவ வீட்டுக்கு வரலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இது பாரு, இன்னொரு விஷயம். உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வர்றது போறது இதெல்லாம் வச்சுக்காத. இதுவே நீ வீட்டுக்கு வர்றது லாஸ்ட் டைமா இருக்கட்டும். கண்டிப்பா வர மாட்டேன் ஜோதி, கண்டிப்பா வர மாட்டேன். கண்டிப்பா கூட சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வரேன். நான் வரேன். ஆ, ஹலோ. ஹலோ, நான் தான் சங்கரோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா சித்ரா? நான் அங்கிள், உண்மையில எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியுமா. இருந்தாலும் சங்கர் கூப்பிட்டான்னு நீ நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாதம்மா. அங்கிள், நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நீ என்ன செய்வ? அவன் கூப்பிட்டான், நீயும் போயிட்ட. நடந்ததெல்லாம் உமா சொல்லிட்டாமா. நீ எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்த, எப்படி வந்த, எல்லாம் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுதுமா. உன்னை வேறொரு காரணத்துக்காக சங்கர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அநியாயமா உன்னை கொச்சப்படுத்திட்டானேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அங்கிள், நான் அவருக்காக என்ன வேணாலும். நீ அவனுக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு எனக்கு தெரியுமா, சங்கருக்கும் தெரியும்.
பார்க்கறவங்களுக்கு தெரியுமாம்மா? நான் இந்த ஊர்ல இருக்கிறது சங்கரோட மனசுக்காக தான். அவரை விட்டுட்டு நான் எங்க போறது? ஆ சித்ரா, நீ நல்லா வாழ வேண்டிய ஒரு பொண்ணுமா. உன் நல்ல மனசுக்கு நீ எங்க போனாலும் நல்லா இருப்பம்மா. இருந்தாலும் சொல்லுங்க அங்கிள். சங்கர் பழைய மாதிரி இல்லைம்மா. அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க 2 பேருக்குள்ள அப்பளுக்கு இல்லாத ஒரு நட்பு கலந்த உறவு இருக்குன்னு இது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தாம்மா தெரியும். இதுல சில பேர் அநியாயமா இந்த உறவை கொச்சப்படுத்தி தூத்துவாங்க. நீ வேற நேத்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்க. பார்த்தவங்க மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனாலதான் சித்ரா வந்து சொல்லுங்க அங்கிள். இனிமே சங்கரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குமா. முடிஞ்சா கட் பண்ணிக்குமா. எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. நமக்கேமா அங்கிள், என்னை பத்தி யார் தப்பா சொன்னாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். என்னை பத்தி சங்கருக்கு தெரியும், சங்கரை பத்தி எனக்கு தெரியும். இலக்கணத்துல வேணா தவறு இருக்கலாம், ஆனா எங்க நட்பை தப்பா பேசுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். கறந்த பால்ல குத்த கண்டுபிடிக்கலாம். பலர் பல விதமா எங்களை பத்தி பேசலாம். ஆனா பிரிவுங்கிறது நாங்க 2 பேரும் நாங்களா பிரிஞ்சாதான் உண்டு. எங்க நட்பை யாராலையும் பிரிக்க முடியாது, பிரிக்க விட மாட்டோம். அம்மா சொல்லணும்னு தோணுச்சு. கோயில் குளம்லாம் போயிட்டு இப்பதான் சாந்த சொரூபியா என் மனைவி வந்திருக்கா. அவன் மனசை மாத்திராதம்மா. கொடுங்க. அப்புறம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டான். அதை வந்து அதை இரு கொடுங்க. சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு. ஏய், இன்னுமாடி உனக்கு அறிவு வரல? வா ஜோதி. ம் ஆமா, இதான் திவ்யா வீடா? ஆமா. ஏன் கேக்குற? இல்ல, வீட்ல யாரும் இல்லையே. ஓ, கீழே இல்லைன்னா மேல இருப்பாங்க. திவ்யா, திவ்யா. என்ன யாரையும் காணோம்? வீடு வெறிச்சோடி கிடக்க, யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. நீ உட்காரு, நான் மேல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ உட்காரு. ஓகே, ஜஸ்ட் யூ கேரி ஆன். ஓகே. உன் பேரு என்ன, திவ்யா தானே? திவ்யா தான். மனோன்மணி, இது திவ்யா வீடே இல்லை. நல்லா ஏமாந்துட்டோம். டாக்டர் மனோன்மணி வீடு எப்படி திவ்யா வீடு ஆகும்? திவ்யா, ரவி, ரவி, என்ன ஜோதி? ரவி, இது யார் வீடு? அது ஜோதி, இது யார் வீடுன்னு கேட்டேன். திவ்யாவோட வீடு தான். என்ன டவுட் உனக்கு? திவ்யா வீடுனா திவ்யா எங்க? என்ன ஜோதி, இந்த வீட்ல தான் திவ்யாவை நான் பொண்ணு பார்க்க வந்தேன். உண்மையை சொல்லு. இந்த வீட்லயா? சரி, ஞாபகப்படுத்தி சொல்லு. ஆமா ஜோதி, இந்த வீட்ல தான் சொல்றேன். நிஜமாவே இந்த வீடா? ஆமா. ஏன் இப்படி கேக்குற? அப்ப இது யாரு? சொல்லு, இது யாரு? இது யார் வீடு? ரவி, இப்போவது சொல்லு.
இது யார் வீடு? இது யார் வீடு அந்த உனக்கு என்ன ஜோதி? நீ திவ்யாவை தானே பார்க்க வந்த? திவ்யா, திவ்யாவை விடு. நான் திவ்யாவோட அப்பா அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். அவங்க எங்க? வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்க ஜோதி, இப்போ வந்துருவாங்க. இப்ப ரவி. எதுக்காக நீ? என்ன வெளியில எங்கேயாவதா? என்ன என்ன பேசுற நீ? யோசிச்சுதான் பேசுறியா? இது யார் வீடு? எனக்கு உண்மையை சொல்லு. இப்போ வந்துருவாங்க. இது திவ்யா வீடு தான். எப்போ ரவி வருவாங்க? அவங்க எப்ப வந்த உனக்கு என்ன ஜோதி? இங்க நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம். என்னது? எனக்கு திவ்யா வேண்டாம். என்ன? எனக்கு திவ்யா வேண்டாம். என்ன சொல்ற? யோசிச்சு பேசுறியா? என்ன சொல்ற ரவி? ஆமா, எனக்கு திவ்யா வேண்டாம். நீதான் வேணும். ரவி அடிச்சா நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடுவியா? இல்லை நான் உன்னை விட்டுடுவேனா? என்ன மீறி நீ இங்கிருந்து போயிடுவியா? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னால தனியா எதுவும் செய்ய முடியலன்னு அவனையும் சேர்த்துக்கிட்ட. இத பாரு, யாரா இருந்தாலும் சரி, என் மேல யாருமே கை வைக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. ச்சே. இது பாரு, என் கண்ணு முன்னால நிக்காது. இங்க இருந்து போயிடு, இல்லன்னா நான் கொலைக்காரியா மாறிடுவேன். போ. ஏய், இது ஏன் வீடு? இங்கேயே வந்து என்ன மிரட்டுறியா? தப்பா, என்னோட பர்மிஷன் இல்லாம நீ இங்க இருந்து ஒரு அடி முன்னாடி வைக்க முடியாது, தெரியுமா? உன்னை அடையணும்னு நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தாண்டி நான் இந்த பிளானை போட்டேன். சார், என்ன சார் இது? ஜோதி எனக்குன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்குன்னு சொல்றீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். ஏய், என்னடா நல்லா ஜோதி? போடா போடா நாய். ஏய் ஏய், உள்ள போ. ஜோதி, தப்பா, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன புரிஞ்சுக்கோ. ஹலோ, சொன்னா கேளு ஜோதி. ஜோதி, ஏய், என்ன கொலைகாரன் ஆக்கிறாத. மரியாதையா சொல்றது செய். ஜோதி. ஹலோ. ஏய் ஜோதி, இந்த பார், அடம் பிடிக்காத. சொன்னா கேளு. கொஞ்சம் உடனே வந்துருங்க மேம், ப்ளீஸ். ஜோதி, ஓடாத. இல்ல ஜோதி, ஏடா சொன்னா கேளு. ஜோதி, இங்க பார். ஓடாத ஜோதி. ஜோதி, ஏய், என்ன புரிஞ்சு? ஜோதி, வேணாம். ஜோதி, நில்லு. ஏய், கேளு. ஜோதி, இங்க பார். ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். சொன்னா கேளு. பாரு. ஏய், சொன்னா கேளு ஜோதி, அப்புறம் நான் கொலைகாரன். டாக்டர், உங்க கொடூரமான வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட தானே சொன்னேன். எதுக்கு வந்தீங்க நீங்க? இனிமே நான் உங்களை இங்க பார்த்தேன்னா இல்ல, நானே அதான். உங்களை Shut up. வெளியில போடா. போடா வெளிய. Get out. Get out. டாக்டர், டாக்டர், நீங்க மட்டும் இப்ப வந்திருக்கலனா Calm down. Calm down ஜோதி. Calm down. நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். கவலைப்படாத. அவனால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்பு. கவலைப்படாத. Don't worry. எனக்கு என்ன ஆயிருக்கு ஒண்ணும் இல்ல ஜோதி, எதுவும் நடக்கல. இங்க பாரு ஜோதி, நானே உன்னை வீட்ல வந்து டிராப் பண்றேன். வா வா போலாம். சித்ரா, 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 கதவு தர, கதவு தர சித்ரா, 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 கதவு தர சித்ரா, சித்ரா, கதவு தர,
சொல்றேன் இல்ல, கதவு தர சித்ரா. சித்ரா ப்ளீஸ் கதவு தர. இப்ப நீ கதவு திறக்க போறியா இல்லையா? சித்ரா கதவு தர சித்ரா. கதவு தர சித்ரா, சொல்றத கேளு சித்ரா. கதவு தர, கதவு தர சித்ரா ப்ளீஸ். சித்ரா ப்ளீஸ் கதவு தர. எவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டே இருக்கேன். கதவு தர சித்ரா. சித்ரா கதவு திறக்க போறியா இல்லையா நீ இப்போ? கதவு தர சித்ரா.